அத பாரு கம்ப்யூட்டர்ல நீ 1/2 மணி நேரம் நான் 1/2 மணி நேரம் ஆகணும். சண்டைலாம் போடணும் கூடாது. காலைல ஒன்னாதான் அடி வாங்கினேன். நீ அடி வாங்கின ஒன்னால தாண்டே நான் அடி வாங்கினேன். இத பாரு நானும் அடி வாங்கினேன் நீயும் அடி வாங்கின. அந்த கதையை விட்டு நீ 1/2 hour நான் 1/2 hour. உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை. அப்பா கிட்டே நம்ம 2 பேரும் அடி வாங்க மாட்டோம். சரி நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். என் கேம் 1 மணி நேரம் பேசினா நான் என்ன பண்ணுவேன்? பழைய குருடி கதவு அடின்ற மாதிரி உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உனக்கு கேமே கிடையாது. எனக்கு கேமே விளையாட தர மாட்டியா? அடி கொத்தரா மூஞ்சே. யாரு நான் கொத்தரக்கா மூஞ்சா? ஏய் நீ தாண்டா பூசிங்கா மூஞ்சி. நம்ம பேசுனது அம்மா கேச்சுன்னு வச்சுக்கேன். பூசணிக்காய் சாம்பார் வச்சிரும் கொத்தரங்காய் வறுத்து எடுத்துரும். வாடி போலாம். வெங்காயம் இதை மாதிரி இப்படிதான் 4 அடிக்கணும், இப்படிதான் 6 அடிக்கணும். இப்ப பாரு 6 அடிக்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். தங்க காயினு கடவுளா பார்த்து நம்மளுக்குன்னு தட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஏய் தக்காளி நீ அச்சு பையில தங்க காசை கொட்டுதுடா. ஆமா வா அந்த ஆளுகிட்ட போய் வாங்குவோம். ஐயோ நில்லியா, நீ கையில வச்சுனுங்கிறியே அந்த பேக் எங்க தித்தா? என்னது உன் பேக்கா? ஏ தவக்கல மூஞ்சியா, உன் பேக் இல்ல அது, என்னை தேடி வந்த பேக் தெரிஞ்சுக்கோ. நாது என் அண்ணன் தவக்கல மூஞ்சா, நீதான் ஓனா மூஞ்சி. அதையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த சுண்டகா மூஞ்சி. யோ நாங்க கேட்டது எங்க பையன், எங்களே நீ கலாய்க்கிறா? அது இல்லாம நாங்க கலைச்சா கண்ணுல இருந்து தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு கலைப்போம். தாயா ஏய் உடியா, ஏய் உடியா எங்கதியா? உடிடா ஆளாச்சு நண்டு மாதிரி நீ வந்து மிரட்டிங்க. போ எங்களே அஸ்தல இரு எங்க அப்பா கூப்பிடுறேன். ஐயோ உங்க அம்மா அப்பாவை கூட்டின்னு வரந்துங்களே, கையில வேற தங்க காசா வச்சு நிக்கிறோம். இத போய் சொல்லிச்சிங்கன்னா நம்ம மாட்டோம். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் எப்படியாவது. சுட்ட மண்டிய குழந்தைங்க எதுவும் பேக்ல வந்து அடிச்சு தங்க காசா இருந்து அதை எதுக்கு நீ விட மாட்டானா? குழந்தைங்களை வேற அச்சு அமிச்சிட்டானா? இவனை விடக்கூடாது. டேய் தேங்காய் ஊற்றி நில்றா. என்னடா என்ன ஒண்ணு உனக்கு? இப்ப அந்த குழந்தைங்களை ஏமாத்தி தங்க காசு எல்லாம் ஏத்திய அதை நான் பார்த்துட்டேன். எறா தங்க காசு வெளியா? டேய் அது யார் தெரியுமா பசங்க? என் பேர பசங்க. நான் தூங்கின்னு இருக்கும்போது என் பேக் எடுத்துன்னு வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் 4 தட்டி அமிச்சேன். போதுமா? அது என் பேர பசங்க தான். டேய் மூஞ்ச பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே, திட்டு பையன் மாதிரியே தெரியுதா? ஆமா நான் திருட்டு பையன், இவரு மகாராஜா விட்டு புள்ள. இவரு சொன்னாலும் சொல்லினாலும் நான் மகாராஜா வீட்டு புள்ள தான். இந்த ஊர் தலைவர் இருக்கிறார்ல அவரோட புள்ள நான். இவன் வேற எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு வேற சொல்றான். இவனை எப்படி சரி காட்டுறது? அதுவும் ஊர் தலைவரோட புள்ளன்னு வேற சொல்றான். ஆனா கொஞ்சம் ஏமாந்தவனாதாங்கிறான் பார்க்கறதுக்கு. தம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி. இந்த பாரு நீ பார்த்தபடியே இருக்கட்டும். யார் கேட்டாலும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் சொல்லணும். நான் இல்லைன்னு சொன்னா நீ இல்லைன்னு சொல்லணும். நான் தம்பி இப்படி வாப்பானுவேன் வரணும், போப்பானுவேன் போகணும். அந்த மாதிரி எனக்கு அடங்கி நடக்கிற பிள்ளையா இருந்தா உன்னை நான் என் கூடவே வச்சுக்கிறேன். நீ என்னையா சொல்றது? என்கிட்ட இல்லாத காசு பணமா அப்படின்னா நீ வச்சுக்கிறதுல எனக்கு பாதி தந்தா நீ சொல்றத நான் கேட்கறேன். ஓகேவா டீலு? என்னடா இது பாதி கொடுத்தாதான் உன் பேச்சு நான் கேட்பேன்னு சொல்றான். சரி அந்த பாதியை கூட இல்லாம பண்ணிடலாம். இவனை எப்படி ஏமாத்துறது நம்ம பொறுப்பு, நம்ம வேலை. விடு தம்பி, நீ சொல்ற டீலுக்கு நான் ஓகே. போதுமா? அப்போ நானும் ஓகே. என்னங்க இவ்ளோ வெயில் அடிக்குது? ஒன்னிமாலி பொம்பளை இந்த பண்ணி வெயில் அடிக்காம வீட்டுக்காரனுக்கு எப்போ பாரு கஷ்டப்பத்தின்னு. ஏய் என்னாச்சு? ஏன் அலறின் ஓடறீங்க? என்னடா ஆச்சியா? நான் விளையாட்டு வரும்போது எங்க கையில ஒரு தங்க புதையல் கச்சுது. அது ஒரு தாத்தா புடிங்கி வச்சுக்கினாரு. இது தங்க பதிலா? ஏங்க எவ்வளவு புடி வச்சுக்கிறேன்ற சும்மா நிக்கிறவா போய் கேட்போம். எங்கடா வாடா, காமிடா. ஐயோ அங்க பாருயா, அந்த பசங்க அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வருது. டேய் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அந்த மாதிரி அலறாத. நான் அவங்கள டீல் பண்ணிக்கிறேன். கம்முனு ஐயோ தம்பா மாதா நாங்க போய் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறோம்பா. சரி போய் விளையாடு போ. வாடி. யோ எப்படி வரான் பாரியா பேய் மாரி. வரானா பாரு. என்னயா பண்றா? டேய் கம்முனு இருக்கு, சின்ன பையன், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த பாரு கிடைக்கிறதுல பாதின்னு சொல்லிட்டேன்ல. 500 ரூபா வந்தா 250 ரூபா தர மாட்டேனா? யோ நான் 250ன்றா, அவள் தான் தெரிஞ்சுக்கோ. சரி பாய் தவிர வந்துச்சு. 2.5 லட்சம்ன்றதுக்கு 250 ரூபான்ட்டேன். கோச்சிக்காதுண்ணா? யோ என்ன கோசிக்காது நோசிக்காது நீங்க அழகிறா?
என் பையன் பதிலுக்கு இருந்தமே பையில அது பிடிங்கினமே சின்ன பசங்க கிட்ட இப்படிதான் பிடிங்க மூஞ்ச பாரு நல்லா நல்லா என்ன கரலிங் வச்சு தலையாட்டு வச்சுக்கிறா கரடி மூஞ்சா. என்ன நீ வந்ததுல இருந்து அந்த ஆளை பத்தியே பேசிக்கிற, கையில வச்சுக்கிற பையன் புடுங்குனா அந்த ஆள்கிட்ட பேசுறா, புடுங்க அந்த பையன். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு புடுங்கணும்? நீங்க புடுங்கவே தேவையில்ல. உங்க பையன் சொல்லி அமைச்ச பை இதுதான். இது அப்படியே எடுத்து போங்க. வாங்க குடு குடு குடு. என் பையன் கோடி கோடியா இருக்கணும்னா இதுல பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதை வச்சிருந்தா தெருக்கோடி தான் போன போல. எங்கேயா இது இந்த பதில? ஆஹா, பையில ஒண்ணுமே காணுமா? பாரியா, அந்த கேப்ல தங்கத்தை ஆட்டிய போட்டான்னு நினைக்கிறேன். யோ, பெரிய ஆள் தாயா நீயா? டேய் கம்முனுடா. யோ, உனக்கு கொஞ்சமானா மூளை இருக்குதா? உனக்கு கொஞ்சமானா அறிவு இருக்குதா? தம் தூண்டு பையில போய் புதையில இருக்குதுன்னு சொல்லிட்டு பையன் சொன்னானா இவர் நம்பிக்கைன்னு வந்துட்டாராம் என்ன கேட்கறதுக்கு. ஏயா, அறியாத பையன் தான் தெரியாத சொல்லிட்டேன். நீ பெரிய மனுஷனாக்கிறியா? நீ எப்படியா அந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்டுன்னு வரலாம்? அப்பா சரியான போடு போட்டான். சூப்பர்ரா. யோ, என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்பியா நீ? என்னது வார்த்தை கேட்டானா? இதை விட அசிங்கமா கேட்பான். நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். மரியாதை அந்த பையன் குடியா. டேய் பையதான் குத்தானே, தூக்கி போட்டுனே. பையில ஒண்ணுமே இல்ல. டேய் பரங்கி தலையா, மரியாதையா சொல்லிட்டேன். என் புள்ள கரெக்டா சொல்லிட்டான். அதுல பதில் இருந்தது. பதில மட்டும் கொடுக்கல, இன்னைக்கு பூமிக்கு அடியில 2 பேரும் போடுங்க. ஒன்னு அடியில போட்டு அவனை மேல போடுவான். மண்ணே தலை தேவையில்ல, அவனே உன்னை மூடிக்குவான். நேதே அவனை போட்டு என்ன மூடுறியா? நான் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேர் கதையை முடிச்சிடுவான். ஏன்னா அவன் என் அடியாளு. அவனுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தரேன் தெரியுமா? யோ, நான் எப்படியா உனக்கு? டேய் கம்முனுடா, கம்முனுடா. என்னடா என்ன நினைச்சுக்கிற நீ? சொல்லவா சொல்லவா? யோ, நாங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? யோ, பொருள் எடுக்கிறாங்கயா. சொன்னீங்களா? நான் பயந்துட்டா, நொட்டிக்கிட்டுடா. ஏன்னா இப்படி கை வச்சோன்னே என்னால கத்தி கத்தி எடுத்து வெட்டிட்டு போ குத்திடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டுடா. இந்த பாரு, டேய் சரி மஞ்ச, உனக்கு தங்கமும் கொடுக்க முடியாது, தகரமும் கொடுக்க முடியாது. போ. என்னது போவா? இப்பதான்டா ஜெயில இருந்தே வரோம். நீ தங்கத்தை குடுக்கலன்னு வச்சுக்க, உங்க 2 பேரையும் அப்படியே கைமா மாரி வெட்டி அப்படியே குருமா மாரி வச்சு குடிச்சிட்டு தான்டா மறுபடியும் ஜெயிலுக்கு போவோம். என் கூமுட்டு. யோ, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் கூமுட்டைன்னு சொன்னோன்யா, எங்க அப்பா காலையில முட்டை அவிச்சு கொடுக்கல. நான் போய் முட்டை அவிச்சு சாப்பிட்டு வந்துடுறேன்னா நீங்க நில்றா. ஐயோ, காசு என்னோடனே கூட இருந்தா கைத்த வெட்டினோடனே ஓடி போடுறானே. நம்ம மட்டும்தான் மாட்டிக்கணுமா? ஏய், எங்க எஸ்கேப் ஆகுற? ஏய் என்னடி, கை கால புட்டு விட்டுலாமா இல்ல தலையை தனியா கைட்டி வச்சிடலாமா? நீ கையை விட்டு நான் கழுத்தை வெட்டுறேன். சின்ன பையன் எதுக்குடி 2 பேரு அப்படியே காலை ஈத்து போய் தரத்தாருன்னு அப்படியே பச்சு விட்டு போடலாம். கையை வெட்டிடுங்க, காலை வெட்டிடுங்க, தலையை புட்டி வச்சிருவீங்களா? இந்த ஒம்பே எனக்கு வேணாம், நான் குத்துடுறேன். யோ, பாத்தியா போட்ட பூல தங்கம் எப்படி கைக்கு வந்து பாத்தியா? அந்த தங்கத்தை வாங்கி தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்துட கூடாது. அப்படியே நேரா நகை கடைக்கு போறோம். எனக்கு அட்டிக்கே ஒட்டியானோ அப்படி இப்படின்னு எல்லா நகையும் சேர்த்து எனக்கு ஒரு 500 பவுன் எடுத்து கொடுத்துருங்க. 500 பவுனா? அவன் குடுக்கத்தை வச்சு 1000 பவுன் எடுக்கலாண்டி. யோ, குடு குடியா. குடு குடு. ஐயோ, எங்கே வச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனால் 2ஆம் பொழுகுது. எங்கே தான் வச்சுன்னு தெரியலையே. தேடி எப்படின்னா கண்டுபிடிச்சின்னு போயிடணுமே வீட்டுக்கு. நம்ம பொருள். யோ, இது கடைகள்லாம் என் வீடு நேரம் 2ஆக இருக்கீங்க. இந்த பொருள் வந்தா ஐயோ, ஆளு வேற மிச்சுமா பயங்கரமா. ஏண்டி பட்டுன்னு புடுங்க வேண்டியதானே? அவன் புடிங்கனா இது வேற இவருக்கு ஒட்டிக்கு செய்யணுமா? ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து முட்டானே. அதுக்கே இரு, நான் வாங்கி தரேன். யோ, என் தங்கத்தை குடியா. ஆளு காலி என் புள்ள தங்கத்தை பங்கு போறீங்களா? புடியா சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட தவளத்தா பேசிட்டு இருந்துங்க. இப்போ நேரம் அந்தால பார்த்தா பம்புடுங்க. அப்படியா வேற ஆயிரம். நீங்கள் 2 பேரும் டம்மி பீஸா? இன்னும் வெட்டினா குத்துன நீங்களா? ஜெயிலில் என்னத்தை தான் வெட்டினீங்க? ஜெயில மாஸ்டர் இருந்தோம். இவ கத்திரிக்காய் முருங்காலாம் வெட்டுவா. நான் கோழி ஆடுலாம் சூப்பரா வெட்டி கொடுப்பேன் தெரியுமா? ஆடு கோழி தலையை வெட்டுவியா? நீ கத்திரிக்காய் வெட்டுவியா? இதுங்களை நம்பி நான் ஏமாந்தேன் பாரு. யோ, இவ்வளோ நேரமா அந்த தங்கத்தை நான் தான் வச்சுன்னு இருந்தேன். எனக்கு ஒரு பங்கு குடியா. என்னது தங்கம்மா? என் பேரனுக்கு சாக்லேட் வாங்கி போன சாணி வாழா. இது சாக்லேட்டா? பொய்யெல்லாம் சொல்லாத. நம்பலையா? இந்த பாரு பாரு, இந்த பாரு சாக்லேட்டு. இந்தா சாப்பிடு. நல்லா இருக்குதா? சாக்லேட்டை போய் தங்கன்றான் பைத்தியக்காரன். என்னது சாக்லேட்டா? வீட்டுக்கு போ.
சாக்லேட்